நம்மளுடைய பழைய சிங்கப்பூர் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ அங்கே அக்கா கடை இப்போவும் இருக்கா அப்படின்னு. இங்க வந்து அப்படி ஒரு கடை இருக்கு. கெண்டக்கு பக்கம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கான். அது என்னப்பா அக்கா கடை அப்படின்னு தானே நானே அந்த மாதிரி தான் யோசிச்சேன். அது என்னடா அக்கா ஏதாவது கடை வச்சிருக்காங்களா அப்படின்னு. நான் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சிங்கப்பூர் வந்த புதுசில் வந்து இந்த மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அக்கா கடை இருக்கு, அங்கே வந்து குழம்பு ரேட்டு கம்மியாக கிடைக்கும், $2 வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிதான் இங்கே வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு சைனீஸ் லேடி ஒருத்தங்க நிற்பாங்க. ஆனால் அவங்கள எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா, அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ரொம்ப குழம்பு வந்து நிறைய கட்டி கொடுப்பாங்க. அதுக்காகவே இங்கே வருவோம். இப்போ அந்த கடை அதே இடத்துல அதே பில்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் வேற வேற ஆளுங்க மாறிட்டாங்க. இப்போ நம்ம ஆளுங்க நிறைய பேர் இப்போ கடை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல ரொம்ப டல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ புதுசாக யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. கடைக்கு பேர் ஒன்றுமே எங்கேயும் பார்க்க முடியாது. கடையோட பேர் இப்போவும் அக்கா கடை தான். ஆனால் அந்த கூட்டம் இப்போ வந்து பயங்கரமாக ஆளுங்க. எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அடுக்கி வச்சுருப்பாங்க. சனி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் இருக்குங்க. இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க. அவ்வளோ ஐட்டம். இந்த மீனெல்லாம் அப்படியே முழுசாக போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே. ஏன்னா ரொம்ப லைவாக இருக்குங்க பிரியாணி. மற்ற கடைகளை மாதிரி ரொம்ப ஃப்ளேவர்லாம் போட்டு இல்லை ரொம்ப மசாலா போட்டு அதோட கலர் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுக்குற அந்த சொல்லியே கிடையாது. பிரியாணி வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ரொம்ப மசாலா இல்லாமல் ரொம்ப ஃப்ளேவர் இல்லாமல், ஆனால் அந்த வாசனை தம் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. பிரியாணிக்காகவே இங்கே வரலாம். நம்ம நண்பர் பாலா ஒருத்தர் முன்னாடி எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தார். அவர் தான் வந்து இன்ஸ்டாவில் அன்னைக்கு கேட்டிருந்தார். அவங்களுக்கும் அந்த அக்கா கடைக்கும் ஏதோ மெமரி இருக்கு போல இருக்கு. அவங்க ஃப்ரெண்டை முதலா பார்த்ததா ஏதோ அன்னைக்கு ஏதோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. அவ்வளோ ஃபேமஸான கடை. கடைக்கு பேரே கிடையாதுங்க இப்போ இருக்கிற கடை. ஆனால் அதுக்கு பேர் அக்கா கடை தான்.